கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானார் என்று சொல்லி சங்கீதம் 46ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, யாருக்கு தேவன் அடைக்கலமாயிருக்கிறார்? பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், நெருக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு, கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். பாருங்க, தள்ளப்பட்ட, நெருக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், பலனில்லாதபடி இருப்பார்கள். ஐயோ, நான் எல்லாராலையும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே, நான் எல்லாராலையும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பலனில்லாதவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கு தேவன் எப்படி இருப்பாராம் என்று சொன்னால், அடைக்கலமாயிருப்பாராம், பலனாயிருப்பாராம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் அடைக்கலமாயிருப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் பலனுள்ளவராயிருப்பார். ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பேன், நான் உங்களுக்கு பலனாயிருப்பேன். அது மாத்திரமல்ல, பாருங்க, ஆபத்து காலத்திலே யாருக்கு? எல்லாராலையும் தள்ளப்பட்ட, நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு, ஒருவேளை அவர்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறான், அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆபத்து காலத்தில் உனக்கு நான் அனுகூலமான துணையுமாயிருப்பேன். பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையுமானவராய் இருப்பார். பிரியமானவர்களே, சோதரர், ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் எல்லாராலும் தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே, யார் எனக்கு அடைக்கலமாக இருப்பாங்க? நான் நம்பினவர்கள், நான் தேடி போனவர்கள் எல்லாரும் என்னை தள்ளிவிட்டு விட்டார்களே, நான் யார் எனக்கு அடைக்கலமாக இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பாய், கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருப்பார். ஒருவேளை நீங்கள் ஆபத்து காலங்களை, நேரத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். பாருங்க, வேதத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை, தன் வேலைக்காரியாகிய ஆகாரை சாரால் தன்னுடைய ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, அந்த ஆகார் அந்த சாராளுக்கு ஒரு எரிச்சல் உள்ள ஒரு பெண்ணாய் இருக்கிறாள். அதனால அந்த ஆகாரை சாரால் எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிறாள். இன்னைக்கு நாம் அப்படிதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒருவேளை நல்லா இருக்கிறத பார்த்து நம்முடைய உறவினர்கள், நம்ம நண்பர்கள், இவனை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும், இவனுடைய வளர்ச்சி எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, பாருங்க, அப்படிதான் இந்த ஆகார் அங்கே ஸ்தோத்திரம் அங்கே வளர்ந்த உடனே சாராளுக்கு பிடிக்கல, எப்படியாவது இவளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாள். தள்ளிவிட்டாச்சு. அவள் போகிற அந்த வனாந்தரத்தில் எங்கே போவதென்று தெரியாமல் அங்கே திகைத்து கொண்டு இருக்கிறாள். அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அங்கே நினைத்து கொண்டிருக்கிறாள். அங்கே பாருங்க, ஒரு தேவ தூதர் வருகிறார். கண்களெல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எங்கே போவதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை, திகைத்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை, பயந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை, நடுங்கி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அங்கே ஸ்தோத்திரம் தேவ தூதன் வந்து அங்கே அவள் பக்கத்திலே தான் இருக்கு நீரூற்று, அவள் பக்கத்திலே தான் இருக்கு நீரூற்று. அது தெரியல, அவளுக்கு அடைக்கலம் இல்லை, பலன் இல்லாதபடி இருக்கிறா. யார் அவருக்கு துணை இருந்தவர்களும் அவளை தள்ளிவிட்ட ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, அங்கே கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார், ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். பாருங்க, தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில்,
நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே ஆகார் அந்த வனாந்தரத்தில் இருக்கிறத யார் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறாரு. ஒரு அலையில சொல்லுங்க, கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்தது நிமித்தமாய் அவ பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நீரூற்று இருக்கிறது. அந்த நீரூற்றை அவள் காணும்படியாய் அடைக்கப்பட்ட, இருளாக்கப்பட்ட, வழி தெரியாம இருந்த அந்த கண்களை ஸ்தோத்திரம் அங்க ஆண்டவர் திறந்தருளினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமளும் அநேகர் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இருளான ஒரு வாழ்க்கை, எங்கே போவதென்று தெரியாத ஒரு வாழ்க்கை. யார் நமக்கு அடைக்கலம், யார் நமக்கு பலன், யார் நமக்கு துணையாய் நிற்பார் என்று சொல்லி நாமளும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பாக வேதம் சொல்லுது, நம்முடைய வழி யாருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாய் இல்லாததுனால பல உபத்திரங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம், பல பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், பல வேதனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய வழி யாருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது அவர் நமக்கு அடைக்கலமாய், அவர் நமக்கு பலனாய், அவர் நமக்கு துணையாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வழி யாருக்கு பிரியமாக இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். பாருங்கள், தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே ஸ்தோத்திரம் தன்னுடைய எஜமானி ஆகிய அங்கே சாரால் அவளை தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவளுடைய வார்த்தை கேட்டு நடந்து வருகிற அந்த ஆகாரின் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார் என்று சொன்னால், அங்கே பாருங்கள், ஒரு நீரூற்றை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொன்னால், ஒருவேளை நம்ம அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், தள்ளப்பட்ட சூழ்நிலையில், எங்கே போவதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நீரூற்றை திறக்க போகிறார், ஒரு பெரிய நீரூற்றை காண்பிக்க போகிறார். எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து, உங்களுக்கு பலனாக இருந்து, ஆபத்தில் உங்களுக்கு துணையாக இருந்து ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஆகாருக்கு செய்த தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். நாம் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும். நம்முடைய வழிகளை எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வழியெல்லாம் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது தான் பாருங்க, நம்மளுடைய காரியத்தை அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, ஸ்தோத்திரம், யோசுவா அங்கே மோசேயை மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அங்கே யோசுவாவை நிர்ணயிக்கிறாங்க. பிரியமானவர்களே, யோசுவாக்குள்ள ஒரு பயம், நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி இந்த ஜனங்களை நான் வழி நடத்த போகிறேன், எப்படி இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். சோத்திரம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அங்கே யோசுவாவை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதற்கு பின்பு ஆண்டவர் சோத்திரம் எப்படி யோசுவாவோடு இருந்து நடத்தினார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், யோசுவா என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் நமக்காக வைத்த கற்பனைகளை அவன் கை கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் முழுவதும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டுள்ளது, யோசுவா கர்த்தருடைய அந்த பிரமாணங்களை, அந்த கற்பனைகளை, அந்த கட்டளைகளை அவன் கை கொண்டான் என்று சொல்லி, அவன் கை கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் அவனோடு இருந்து, அவனுக்கு அடைக்கலமாக இருந்து, அவனுக்கு பலனாக இருந்து, ஆபத்து காலத்திலே அவனுக்கு துணையாக இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசுவாவை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே வந்தார். ஆமேன். பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிப்பதற்கு அங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒருவனுடைய வழி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது அவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். ஒருவனுடைய வழி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு பலனாக இருக்கிறார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது பாருங்க,
ஆபத்து காலத்தில் அவருக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த யோசுவா அங்கே ஸ்தோத்திரம் ஒரு பட்டணத்தை பிடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டணத்தின் பேர் ஆயி. பாருங்க, அந்த ஆயின் பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால், அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் பிடிக்க முடியல. முதுகை காட்டி கொண்டு ஓடி வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அங்கே யோசுவாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோ ஆண்டவரே, நீங்கள் சொல்லி தானே இந்த காரியத்துக்காக நாங்கள் முற்பட்டு போனோம், இப்போ ஏன் என்னுடைய ஜனங்கள் முதுகை காட்டி ஓடி வரும்படியாக செய்தீர் என்று சொல்லி பாருங்கள். அந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் பாவ காரியங்களை செய்த நிமித்தமாய் இந்த காரியத்தை நான் அனுபவித்தேன் என்று சொல்லி மறுபடியும் எழுந்து போ, நான் உம்முடைய கரத்தில் அந்த பட்டணத்தை ஒப்பு கொடுப்பேன். இன்றைக்கி நம்மளால் அநேக காரியங்களை மேற்கொள்ள முடியலை. இன்றைக்கி அநேக காரியத்தில் நம்மளால் ஜெயம் பெற முடியலை. ஏன் என்று சொன்னால், அவருடைய அடைக்கலம் இல்லாமல், அவருடைய பலன் இல்லாமல், அவருடைய துணை இல்லாமல் நம்ம ஓடுகிறோம். அவருடைய துணை இல்லாமல் காரியங்களை செய்கிறோம். அது நிமித்தமாய் நம்ம அநேக காரியங்கள் நாம் ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் உங்களுக்கு அடைக்கலமாய், அவர் உங்களுக்கு பலனாய், அவர் உங்களுக்கு ஆபத்து நாட்களிலே துணையாய் இருக்கிற தேவன். அவர்களுக்கு இருந்த தேவன் அவர் உங்களுக்கும் இருக்க அவர் வல்லமையுள்ள தேவன். நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்யணும் பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வழி அவருக்கு பிரியமாக இருக்கணும். இந்த 2 காரியத்தை நாம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த 2 காரியத்தையும் செய்யும்போது கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். இந்த 2 காரியத்தை நாம் செய்யும்போது பாருங்கள், நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும், பாருங்கள், என்ன ஆபத்து வந்தாலும் அவங்களால அந்த தேசத்தை பிடிக்க முடியல, அந்த பட்டணத்தை பிடிக்க முடியல. ஆனால் அவருடைய வழிகளை சரிப்படுத்தும் போது, அவருடைய வழிகளை சீர்படுத்தும் போது, சீர்படுத்தின நிமித்தம் பாருங்கள், மறுபடியும் அதே ஆயின் பட்டணத்துக்கு போனாங்க. அந்த ஆயின் பட்டணத்தை பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கி உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்று உண்டா, ஒன்று இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். ஏன் நம்மளால் முடியலை? நிச்சயமாய் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகால் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாயிறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாயிறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நன்றி தகப்பனே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து நாட்களிலே அனுகூலமான துணையுமானீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் அடைக்கலமாய், நீர் பலனுமாய் இருந்து ஆபத்து நாட்களிலே துணையுமாய் இருப்பீராக. ஆண்டவரே, ஒருவேளை இவர்களுடைய வழி உமக்கு பிரியமில்லாமல் இருந்து, ஒருவேளை நீங்கள் அடைக்கலம் இல்லாமல், பலன் இல்லாமல், ஆபத்து நேரத்தில் துணை இல்லாமல் இருப்பீர்கள் சொன்னால், இந்த வசனத்தின் மூலமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவர்களுடைய வழி உமக்கு பிரியமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.